ஹலோ காய்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ஒரு பார்சல் வர வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் அது வரைக்கும் எங்களுக்கு கை கால் சும்மா இல்லை. அதனால் நாங்களே போய் ப்ரொஃபஷனல் கொரியரை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இந்த மாதிரி டப்பாவில் எங்களுக்கு இந்த பொருள் வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை தான். பட் இப்படித்தான் தருவோம், நீ வாங்கினா வாங்காட்டி போன்னு சொல்லிட்டாங்க. வேறு வழி இல்லைன்னு நாங்களும் வாங்கிட்டோம். உடனே வந்ததும் இதை பிரித்து பார்க்கறது தான் எங்களுக்கு முதல் வேலையாக இருந்தது. எஸ், வேல்டெயில் க்ரீன் ஜீப்ரா ஃபிஷ் தான் ஆர்டர் போட்டிருந்தோம். 2 பேர் ஆர்டர் போட்டிருந்தாங்க. பாவம், இதில் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். எங்களுக்கே கஷ்டமாக தான் இருந்தது. அதனால் உடனே இதை டப்பாக்கு மாற்றிடலான்னு சொல்லி வேகமாக அதை பிரிச்சுட்டு இருந்தோம். உள்ளே பார்த்தா தாங்க இன்னொரு ஹாப்பி ஆயிடுச்சு. இதில் ஒரு ஃபிஷ்ஷு எக்கு போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதாவது ஒரு ப்ரெக்னென்ட் லேடியை நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்குறோங்க. அவகிட்ட சாரி சொல்லிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றலான்னு போனாங்க. ஆனால் உடனே மாற்றிடல. கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி கவரோடு தண்ணிக்குள்ளே வச்சுருந்து அப்புறம்தான் மாற்றணும். தண்ணிக்குள்ளே போட்டதுமே நல்லா பிரைட் கலரில் க்ரீனாக இருந்தாங்க. ஒரு வழியாக இவங்கள வாங்கிட்டு வந்து பாட்டுக்குள்ளே விட்டாச்சு. 2 நாளாக இவங்க மண்டையில் ஓடிட்டே இருந்தாங்க. எப்போ நம்ம கைக்கு வருவாங்க, பத்திரமா வருவாங்களான்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக சூப்பராக இருக்காங்கல்ல. பார்க்கவே ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது. இவங்களுக்கு பேர் வைக்கலான்னு பார்த்தா எல்லோரும் ஒரே மாதிரி இருக்காங்க. அதனால் மொத்தமாக இவங்க கேங்குக்குன்னு ஒரு பேர் வைக்கலான் இருக்கேன். ஹல்க்கு கேங் எப்படி இருக்குது பேர்?